எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கீர்த்தி சுரேஷோடது. பெண்களுடைய இது பற்றி தான் பேசியிருக்காங்க. முக்கியவாசி அந்த ஹிந்தி பற்றி தான் பேசியிருக்காங்க. அதான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப ஓகே தான். சுமார் தான், அவ்வளோலாம் சொல்ல முடியாது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்குறக்கு ஏற்ற மாதிரி 8. 10க்கு ஒரு 6 கொடுக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. 9 தருவான். 8. பார்க்கலாம், படம் பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாம். கதை வந்து ஒரு நல்ல அமைப்பான கதை தான். அந்த இந்தி எதிர்ப்பு அதெல்லாம் வச்சு எடுத்துருக்காங்க. பழைய காலத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. 1940 அந்த சீசனில் எடுக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. பார்க்கலாம், போர் அடிக்காமல் போகுது. கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. காமெடி நல்லா இருக்கு. காமெடி ஓரளவுக்கு இப்போ அவர் ரகுதாதா நடிகர் பாஸ்கர் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. மற்றபடி அந்த ஹீரோ ஒருத்தர் நடிக்கிறாரு, அவர் பேர் தெரியல, ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கீர்த்தி சுரேஷ் அசமா நல்லா நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, பார்க்கலாம், படம் ஓரளவுக்கு பார்க்கலாம். இந்த பழைய கதைலாம் கொஞ்சம் இந்திய எதிர்ப்பு அதெல்லாம் கொண்டு வரனால கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. மியூசிக் பரவாயில்ல. மியூசிக்லாம் வந்து ரொம்ப சொல்ல முடியாது. ஃபேமிலி ஸ்டோரி தானா, ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் படத்தை. இந்திய திணிப்பு இதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி பேசுவாங்க. அதான் கதையாக தான் இருக்குது. கீர்த்தி சுரேஷ் அவங்களோட கேரக்டர் தான் ஃபுல்லாக படத்தில் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். அவர் ஆக்டிங் நல்லா பண்ணுறாரு. அவர் எல்லா படத்துலையும் நல்லா பண்ணுவார். அதில் புதுசாக எல்லா படத்துலாம் பண்ணுற மாதிரி நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, சுமாராக இருக்கு, பார்க்கலாம். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு சார். நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்தது. ஃபேமிலியாக நல்லா இருக்கு சார். ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்ட் பண்ணல, நடிச்சிருக்கு, அப்படியே வாழ்ந்துருக்காங்க சார், அவ்வளோதான். ஆக்சுவலாக எல்லாருமே அதுதான் சொல்கிறேன், இது ஒரு படமாக பார்க்காதீங்க. எல்லாமே பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க, அப்படியே வாழ்ந்துருக்காங்க எல்லாருமே. உண்மையிலேயே எல்லாமே எல்லா விஷயமும் மறைஞ்சிடுச்சுன்றாங்க, எல்லாமே ஸ்டில் இருக்குன்றதை காட்டுறாங்க. நல்லா எடுத்திருக்காங்க. அவங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் படம்லாம் அவ்வளோ சொல்ல முடியாது. காமெடியே இல்லை, அதெல்லாம் காமெடின்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்குறக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது அவங்களோட ஆக்டிங்லாம். ஓல்டேஜ் ஸ்டோரி தான், நல்லா இருக்குது. பழைய காலத்தை கொண்டு வர மாதிரியே இருக்குது ஸ்க்ரீனில். ஆமாம், அடுத்து என்ன நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட. ஃபேமிலியாகவே பார்க்கலாம். ஃபேமிலி வந்து கிட்ஸு வயசானவங்களும் சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சைட் ஆர்டிஸ்ட்லாம் நியூ ஃபேஸஸ் வந்து அவங்களோட திறமையை காமிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. யாராக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் சரிநேரமாக பார்த்து ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணுன்ற மாதிரி தான் சொல்ல வராங்க. இல்லை, இது வந்து நெகட்டிவே பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக தான் அவங்க மெசேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை, காமெடி தான், ஃபுல்லாகவே காமெடி தான். சென்டிமெண்ட் அவ்வளோவா எனக்கு தெரியல. அதில் ஃபுல்லாகவே காமெடியாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆணும் பெண்ணும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் காமிச்சிருப்பாங்க. ஹிந்தி திணிக்காதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஹிந்தி வேணான்னு அவங்க சொல்லலை, ஹிந்தி திணிக்க வேணான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த இதில் சொல்ல வரேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. காமெடி நல்லா இருக்குது, ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. அதான் ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ, பார்க்காதீங்க ப்ரோ. படம் வந்து ரொம்ப ஃப்ளோ இல்லை ப்ரோ. அவங்க மெசேஜ் ஓகே, ஆனால் வந்து அது போகிற மாதிரியே தெரில. ஒரே கதை அப்படியே இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ரெண்டு காமெடி சீன் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பாரா மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு கன்வே பண்ண முடியல அவங்களால, அதுதான் சொல்ல வரேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, பழைய கான்செப்ட் தான். படம் ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சுங்க. என்ன கேட்குறேன், அதுவும் நார்மலாக ரொம்ப ஷட்டிலாக இருந்துச்சு. எல்லாமே பழைய கதை. நீங்கள் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி போய் கேட்டிருந்தா சொல்லலாம். இன்றைக்கி வந்து கேட்குறீங்களே கதையை. இது ஒரு 2000 வந்திருந்தால் உங்களுக்கு சரியாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்திருக்க டைமுக்கு, அதுவும் இந்த டைம் ஹிந்திக்கு அகேன்ஸ்ட் தான். இப்போ நம்மளுக்கு ஹிந்தி தமிழ் எல்லாம் ஒன்றுன்னு போயிட்டு இருக்கும்போது இல்லை ஹிந்தி தான் பெருசுன்னு வர்றது. இப்போ இல்லாததை இப்போ கேட்டிருக்காங்க. ரொம்ப போர் அடிச்சிச்சு. எம்எஸ் பாஸ்கர் ஒரு 3-4 சீன் நல்லா பேசினார், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை கதையில் பாசிட்டிவாக. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட இல்லை, காமெடியே இல்லை. அதான் சொல்கிறேன், எம்எஸ் பாஸ்கரோட 3 சீன். இந்த எம்எஸ் பாஸ்கர் கிளாசிக்காக ஒன்று பண்ணுவார், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாலாம் எக்ஸ்பெக்டே கிடையாது. ரொம்ப கருத்து திணிப்பு, அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போகுது. வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம் டேரக்டர்.